அண்ட் பை த வே இவரை தான் மெயினா நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இவர் யாருன்னா ஆஸ்கர். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். இவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருக்குது. இவர் ஆர்டிஸ்ட் கூட ஆல்பம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. இவர் அண்ட் பிக் பாஸ் ஷிவின் கூட நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு செலிபிரிட்டி. அதனால இன்னைக்கு இந்த ஷோவை இவர் கூட உட்கார்ந்து நாங்க பண்றதுல கொஞ்சம் பெருமையா இருக்குது. ஆனா உடம்பு கிட்டு 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 நடுங்குது, ஏன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கேமரா பார்த்து. இப்போ சொன்னேன்ல பிக் பாஸ் ஷிவின் கூட இவர் ஆக்ட் பண்ணி இருக்காரு. ஆமா ஆமா. பிக் பாஸ் நேத்து தான் பயங்கர கிராண்டா ஓபன் பண்ணாங்க. ஆமா. சோ வந்து அத பத்தி பேசலாமா? பண்ணுவோம். ஏன்னா ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் சீசன்ஸ் சொல்லலாம் இந்த எபிசோட். இந்த சீசன் போன சீசனே சீசன் சொல்ல முடியாது. சீசன் இதுக்கு மேல ஆரம்பிக்க போகுது. கண்டெஸ்டன்ட் மேபி அப்படி அதான் அந்த சீசன்லயே தான் சொல்ல வரேன். ஆக்சுவலா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டெஸ்டன்ட் எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்தாங்க ஓரளவுக்கு பாக்குறதுக்கு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப மோசம் தான். அதாவது அதை பார்க்கும் போது என்னடா அது பொறுக்கி இந்த மாதிரி லோக்கலுங்க இந்த அட்டி பீஸுங்க எல்லாம் எடுத்து போட்டிருக்கானுங்களே, அவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோசியல் மீடியால பலூனாக்கான ஒண்ணு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும். மோசமான வீடியோஸ் போட்டு அதை வந்து பசங்க எல்லாம் ஒரு பேரே வச்சிட்டாங்க. கெட்ட பேரே அந்த அக்கா தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் திவாகர், ஓகேவா, நம்ம அவருக்குன்னு ஒரு டேக் லைன் அதெல்லாம் சொல்ல வேணாம், ஓகேவா. அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு ப்ரொஃபஷனலா வச்சிருந்தாரு. ஆனா நீங்க டாக்டரோட வாட்டர் மெலன் அப்படிதான் தெரியும் நிறைய பேருக்கு. அது வந்து அவருக்கு அவரா கொடுத்துக்கிட்ட பட்டமா இல்ல மக்கள் வந்து கொடுத்த பட்டமா, நடிப்பு அரக்கன் அதெல்லாம் அவரே வச்சுக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவரே வச்சுக்கிட்ட பட்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவருடைய பேஜ்ல போட்டு அவரே ப்ரமோட் ஆகிக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ், அதாவது அவங்களுக்கு வியூஸ் வேணும் அப்படின்றதுனால அது வந்து அந்த யூடியூபர்ஸ் ஒரு சில பேர் அவங்க பண்ண தப்புனாலதான் அந்த ஆள் வந்து வளர்ந்தது. ஆமா ஆமா. சரி, இப்ப நீங்க சொல்றது வந்து வாட்டர் மெலன் மோசமான காஸ்ட்ன்றீங்களா? இல்ல அப்படி கிடையாது. அவரை பத்தி நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல, மக்கள் தான் வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ பத்தி எல்லாம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்ட உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கார்னர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. வளர்த்து விட்டதும் இவங்க தான். அவரை கார்னர் பண்ணது அவரை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அவர்தான். ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். இது என்ன ரீசன்னா, இன்னைக்கு வந்து பயங்கர ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு நபர் அப்படின்றது அவங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு என்டர்டெய்னர் தேவை. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு எப்படி ஆயி போச்சுன்னா, நீங்க டேலண்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு பதிலா கிறுக்கனுங்களை உள்ள கொண்டு வந்தா அதனால டிஆர்பி வரும் அப்படிங்கறது அவங்க கணக்கு. இப்போ அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர், அவருடைய மேக்சிமம் நிறைய வீடியோஸ்ல பார்த்தனா அந்த மனுஷன் வந்து தான் செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்காத ஒரு கேரக்டர். ஆமா ஆமா ஆமா. அது எப்பேற்பட்ட ஆள் வந்து படைச்ச கடவுளே வந்து நின்று டேய் தம்பி நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் ஒத்துக்க மாட்டாரு. அதாவது நான் வந்து ஒரு நடிகருமா அதுல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆக்சுவலா அப்ப கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு வீடியோஸ். அவரை வச்சு ஒரு ஆல்பம் சாங் பண்ணோன்னு முதல்ல ஆரம்பிச்சது நான் தான் ஆக்சுவலா. பட் டிராப் பண்ணிட்டேன் கடைசியில. கொஞ்சம் வேணாம் சரிப்பட்டு வராதுன்னு டிராப் பண்ணிட்டேன். அந்த பாட்டு இன்னமும் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா கொடுக்குற வீடியோஸ்ல லாஸ்டா வீடியோ கொடுத்தாரு, என்ன பத்தி ஒரு பாட்டு எழுதிருக்காங்கம்மான்னாரு. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சரி ஓகே தெரியாம பண்ணிட்டோம்னு தோணுச்சு. ஓகே, ஒரு வளர்ந்து வர மனுஷனுக்கு நம்ம செய்யற ஒரு யோசிச்சோம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சீசன்ல இருந்தவங்க எல்லாமே டிசர்வ் கண்டெஸ்டன்ட் கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. இந்த ஒரு 2-3 சீசன் முன்னாடி எண்டமால் ஷைன் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ். அவங்க தான் வந்து ஃபாரின்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிக் பிரதர் அந்த மாதிரி. ஆமா ஆமா, யூஎஸ்ல பண்ணிட்டு இருந்த டீம். அவங்க இருந்த வரைக்குமே பிக் பாஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 4-5 சீசன், ஆமா கிட்டத்தட்ட ஒரு 6 சீசன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு பிக் பாஸ். வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டாண்டர்டா இருந்தது. இப்போ வந்து ரொம்ப லோக்கலா போச்சு. போன சீசன் வேற ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த சீசனும் அதே ப்ரொடக்ஷன் தான். ரொம்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, மக்களுக்குல இந்த நிறைய பேர் உள்ள பார்ட்டிசிபென்ட்டா கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அதுலயே நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு வருது. அதனால மேபி இந்த மாதிரியான காஸ்டிங் நீங்க நல்லா பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா உள்ள போனா அவனுக்கு பேருக்கு எடுத்து விட்டுறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா பேர் வாங்கிட்டு போனவங்களுமே கெட்டு போய் தான் வெளில வரானுங்க. சோ அதனால பெரிய யூடியூபர்ஸ், நீங்க மதன் கௌரி ஆகட்டும் இல்ல நீங்க நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு. நல்லா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல யூடியூபர். நீங்க இப்ப விஜய் சித்து விலாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்கள வந்து நீங்க அர்ஷத் கான யாரை கூப்பிட்டாலும் அவங்க போக மாட்டானுங்க. ஏன்னா நல்லா தெரியும் அவனுக்கு வச்சு செஞ்சு விட்டுருவானுங்கன்ட்டு. சரி, நீ வேற ஆளை வச்சு எடுத்துருக்கலாம்ல. எவ்வளவு டேலண்டான ஆள் இருக்காங்க. இந்த ஆட்டோகாரன் விலாக்ஸ் பண்ற பசங்க, அதுக்கப்புறம் மல்லேஷ் கண்ணன், அதுக்கு அடுத்ததான் குட்டி பையான்னு ஒரு ஆமா ஆமா குட்டி பையன். அப்படின்னா பண்றது வந்து சிம்பிள்ஸ், ஒன் மேன் ஆர்மி மாதிரி உட்கார்ந்துட்டு ஒரு கண்டென்ட் பண்ணுவாரு. அதுல லைட்டா ஒரு சோஷியல் மெசேஜும் டச் பண்ணிட்டு போறாங்க. சினிமாக்காரன் விலாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பணமட்டன் ஒரு சேனல், பசங்க சின்ன சின்ன பசங்க, அவனுக்கு எல்லாம் டேலண்டடா பசங்க. டேய் அவங்கள கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணுங்கடா, அவங்கள கூப்பிட்டு பிக் பாஸ் கெடுங்கடா, வாழ்க்கையாச்சும் அவனுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம ஒரு 2 பீஸ் போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு
பலூன் அக்கான்னு அது பலூன் அக்கா சொல்லுவாங்க. இல்ல இந்த பலூன் அக்கானும் போது இப்ப நம்ம நேத்து வந்து அந்த பொண்ணை வந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றாரு. உள்ள அந்த பொண்ணு வருது. உள்ள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. நான் அந்த மாதிரி மாடலிங் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்ட்டு கீழே அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கு. விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டின் த்ரோ பண்றாரு அந்த ஃப்ரெண்டுக்கு. உங்க ஃப்ரெண்டு வந்து ஏன் பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு போது அந்த ஃப்ரெண்டே சொல்லுது, உங்களுக்கு ஒரு டேக் லைன் இருக்கு, அத மாத்தணும், அதுக்காக அந்த டேக் லைன் என்னன்றது க்ளோஸ் ஃப்ரெண்டுனாலே சொல்ல முடியல. ஆமா, அது கேவலமான டேக் லைன் தான் அது. இல்ல அது மாதிரிதான் பேரே வாங்கியிருக்காங்கன்னா அவங்க சோசியல் ஒஸ்டா 2 பீஸ் போட்டு ஒரு வீடியோ பண்றவங்களுக்கு மக்கள் வந்து ஒரு டேக்லைன் பலூன் அக்கான்னு கொடுத்துட்டேன். அந்த அக்கான்ற வார்த்தையை கொச்சப்படுத்துனது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டானுங்க. ஏற்கனவே திவாகர் பிபிடி ஒர்க் இருக்கு, அவனை கூப்பிட்டானுங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்ப கலையரசமும் இருக்கு வந்திருக்காங்கல்ல. பசங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ரோல் மாடலா கொடுக்க கூடாதோ அவங்க பேர்பட்ட நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து காகித பொறுக்கிங்க. ஆமா ஆமா, அவங்களதான் கூப்பிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல உட்கார வச்சு நீங்க கௌரவப்படுத்துறேன்னு சொல்லி பண்ணிட்டு. இதுல வேற கலையரசன் அகோரி வந்து அவன் ஒய்ஃபே சொல்லியிருக்கு, பல பொம்பளைங்க கூட வந்து தகாத உறவுகள் வச்சிருக்காரு, அப்படி அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவனும் அதை பண்ணிருக்கான், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனை கூப்பிட்டு நீங்க என்ன எக்ஸாம்பிளா சொல்ல போறீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இதுல என்னன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் அணிவகுத்து போன உடனே எங்க அந்த விஷயம் நடந்தது உடனே அந்த அம்மா, அந்த அகோரி கலையரசனுடைய ஒய்ஃப், அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டு இந்த வீட்டுலதான் இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்டில்ல தான் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, இதை நான் என் கண்ணு எதிர்க்க பார்த்தேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்து பிக் பாஸ்ல உட்கார வச்சு நீ பப்ளிக்கு நீ என்ன சொல்ல போற? இல்ல அதான் நான் கேக்குறேன், ஏன் அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க, என்ன உதாரணமா இருக்கு போது அவர் என்ன கருத்து வந்து வெளில சொல்ல போறாரு? இல்ல அசிங்கமா பேச வருது பாக்கல, பட் வேற வழி இல்ல. நீ என்ன சொல்ல போற கருத்து இத சொல்ல பாப்போம். அதுதான் டோட்டலா அன்சாட்டிஸ்ஃபைட். இன்னொன்னு நம்ம விஜய் பார்வதி, அந்த அம்மா அவங்க வந்து இன்னைக்கு வந்து விஜய் பார்வதி, நான் விஜய் பாரு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர் எந்த மைண்ட் செட்ல அவர் வந்து போல்டு பார்வதின்னு ஒரு டைட்டில் வர கொடுத்து நீங்க வெளில வரும்போது அந்த டைட்டிலோட தான் வரணும் அப்படின்ட்டு. அதுல அவங்க அம்மா கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னு சொன்னாங்க, மதுரைக்காரங்க. சரிங்களா? சோ வந்து நானும் கொஞ்ச நாள் மதுரையில இருந்திருக்கேன். மதுரையில வந்து பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, போல்டா இருப்பாங்க. போல்டுன்றது வந்து ஒரு உடம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு. இன்னொரு பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்றது இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பேர் என்ன, ஒரு மீனவ சமுதாயத்துல இருந்து. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து பிசிக்கலி சேலஞ்சு, கால் வந்து சரியா நடக்க வராது. அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன், அவர் வந்து படகு எடுத்துக்கிட்டு கடல் உள்ள போறாரு. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு, அப்பா நானும் உன் கூட கடலுக்கு வரேன்பான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போயிட்டு ஃபிஷிங் பண்ணி அதை விளாக் எடுத்து போட்டு அவங்க அப்பாவுடைய 20 லட்சம் ரூபாய் கடனை வந்து அடைச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு ஆப்டான பொண்ணுன்னா அந்த கண்டஸ்டன்ட். விஜய் பார்வதி என்ன பண்ணிருக்காங்க இல்லையா? ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதாவது பசங்க கிட்ட போயிட்டு ஒரு என்ன சொல்றது, கான்ட்ரோவர்சியான ஒரு கொஸ்டின் போய் கேட்கறதுனால வந்து அது வந்து ஒரு போல்ட்னஸ். நான் பாத்தியா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை வந்து பசங்க கிட்ட கேட்பேன் அப்படின்னாக்கா நீ என்ன சொல்ல வர? இல்ல அதை வச்சு உனக்கு அந்த பாப்புலாரிட்டி பிளஸ் அவங்க வந்து ஏற்கனவே தாய்லாந்து பட்டாயா இந்த ட்ரிப் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரையுமே வந்து கூட்டு போறாங்க. ஆமா ஆமா, நீங்க வந்து அதுலயே புக் பண்ணலாம், அவங்க ஆப்லயே போயிட்டு அவங்க டூருக்கு தான் கூட்டு பட்டாயா எதுக்கு போவாங்க? இல்ல டூருக்கு தான் போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படிதான் அவங்களோட யூடியூப் எல்லாம் ஓடுது, பணம் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. செகண்ட் கேரக்டர் அவங்க என்ன பாரதிக்கு அந்த புதுமை பெண் பாரதியார் வந்து அவரே வந்து அச்சிருந்திருப்பாரு, உங்களுக்காக அதெல்லாம் சொன்னானு அப்படின்ட்டு அவரே தலையில அச்சிருப்பாரு. வேற வழி இல்ல. அடுத்த கண்டஸ்டன்ட் இல்ல மெயினா இந்த ஒரு 4 பேரா? ஆமா 4-5 பேர் தான். மத்தபடி நீங்க இந்த விக்கல்ஸ் விக்ரம் ஒருத்தர் இருக்காரு, அவெல்லாம் டேலண்ட் ஆனவங்க. ஏன்னா நல்லா காமெடி பண்ணுவாங்க, ஸ்டாண்டப்பா ஒரு மனுஷனோட டேலண்ட்டை வந்து கொண்டு வரதுல பாக்கலாம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில இருந்து ஒரு பையன், புதுக்கோட்டை பையன் ஒருத்தர் வந்திருக்கான். அவனும் நிறைய நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவன் நல்ல பையன், ஒரு நல்ல டான்ஸ், அவனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. பார்க்க வந்து ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன் ஃபேஸ் கட் இருக்குது, சரி ஏதோ ட்ரை பண்றான். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி எங்க ஒண்ணும் பண்ணாத பசங்களா இருந்தாலும் பரவாயில்லங்க, டேலண்ட் இருக்கவங்களும் கொடுங்க. ரோல் மாடலா பாக்குறவங்களுக்கு இவங்க இதை பண்ணிருக்காங்களான்றத வந்து நிறைய பேர் வெளில பாப்பாங்க. நான் கேக்குறேன், அந்த பலூன் அக்காங்கெல்லாம் வந்து புதுசா நேரத்தை உட்காந்து தேடுறானுங்க, யாரு இவங்க அப்படின்னு. அவன் பேரு அரோரா சிங்க்லர், இந்த பொண்ணு பேரு. எல்லாம் பாக்குறானுங்க யாரு இவங்கன்ட்டு. அப்போ
சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள வந்து இந்த பிக் பாஸ் செட் பண்ணுது அப்படிங்கறதா எனக்கு தோணுது. வீட்டுல வந்து பிக் பாஸ் ஃபேமிலியோட எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. ஆமா ஆமா. அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள சின்ன ஆசை தோண ஆரம்பிக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி போய் கலந்துக்கிட்டானா தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப நம்மளும் வந்து மீடியால ஒர்க் பண்ணோம், ஓகே மீடியால ஒர்க் பண்ணுற ஆசை வரதெல்லாம் தப்பு கிடையாது. பட் நீங்க இந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள கொண்டு போகும்போது இவங்க யாருன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் மொபைல்ல ஆப்ரேட் பண்றாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பலூன் அக்கா, அப்புறம் ஒரு தேவையில்லாத அகோரி, அப்புறம் விஜய் பாரு, இவங்களுடைய ஆரம்ப கட்டத்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இப்பவுமே வீடியோஸ் அப்படிதான் இருக்கு. பட் பாக்குறவங்க நோக்கம் இப்படி வைக்காதீங்க அப்படி வைக்காதீங்கன்னு அது ஓகே. அது கூட உங்க பார்வையில் தப்பு அப்படின்றீங்க. சரி ஓகே. அடுத்து இவருன்னா நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி வந்திருக்காரு. அவரு டிசர்வ் கண்டஸ்டன்ட். ஏன்னா நல்ல படம் எடுத்த மனுஷன் ஒரு கட்டத்துல லோ ஆயிட்டாரு. திருப்பி அவரெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா வெள்ளன் கூட நல்ல காஸ்ட். நான் உண்மையிலேயே சொல்றேன், அவர் டைரக்டர் வந்து அவர் தான் ரட்சகன் படம் எடுத்தாருன்னே தெரியாது. நேத்து ஒரு செகண்ட் வளவெழுத்து போயிட்டேன். இப்ப கூலி ரிலீஸ் ஆகி அந்த பாட்டிட்டாலதான் தெரியும் நிறைய பேருக்கு. அவரு இப்பேற்பட்ட மனுஷனா. இவரை வந்து நான் வந்து ஸ்டார் படத்துல பாத்திருக்கேன். ஸ்டார் படத்துல ஒரு ரோலும் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு அந்த படத்துல இருந்த சாங்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் எவர்கிரீன். ஆமா 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 கரெக்ட். ரட்சகன் பாட்டே இது வரைக்கும் பயங்கர ஹிட் இல்ல அந்த பாட்டு. சோ அவரெல்லாம் நல்ல கண்டஸ்டன்ட், ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதுலாம் வேறங்க. அது ஓகே, அவங்க ஒரு கம்பேக்கு ட்ரை பண்றாங்க. ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன், பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் நேத்து சோசியல் மீடியா வந்த விஷயம் என்னன்னா, திவாகரை போட்டு பொலக்கணும் வாட்டர் மெலன் சால்ட் டிசைட் பண்ணிட்டானுங்க. ஆனா நீங்க எல்லாம் உட்காந்து இந்த வீடியோ பாக்குறீங்கனாலும் சரி, ஓட் பண்றீங்கனாலும் சரி, எதுவுமே செல்லுபடி ஆகாது. எல்லாம் டூப்ளிகேட் தான். நீங்க உட்காந்து மாங்கன்னு பிபிடியை வெளில தள்ளி விடணும், திவாகர் வெளில தள்ளணும்னு நினைப்பீங்க வாட்டர் மெலன் ஸ்டார். அதெல்லாம் ஒரு மண்ணும் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அவர் தான் ட்ரம்ப் கார்டு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ட்ரம்ப் கார்டு. அவர் தான் ஜோக்கர் இந்த சீசனுக்கு. அவரை வச்சு ஓட்ட போறாங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் தலைகீழெல்லாம் நடக்காது. இந்த வீடியோ பாக்குற எல்லாம் நோட் பண்ணி வச்சீங்க. நீங்க இந்த ஓட்டு போறதா சும்மா கதை, அதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகாம. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆப்வியஸ்லி. அங்க வேற ஒன்று நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டைட்டில் வின்னர். ஆமா, நேத்தே வந்து திவாகர் கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் வெளில ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டானுங்க. அதனால உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. யாரும் உட்காந்து ஓட் பண்ற ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இப்ப உள்ள வரவங்க எல்லாம் வந்து பார்த்தாக்கா என்னுடைய டேக்லைனை மாத்திக்கணும், அப்புறம் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு வெளியில மாத்தணும் அப்படின்ட்டு மேபி வைல்ட் கார்டுன்னு சொன்னதுதான். திவ்யா கள்ளச்சின்னு ஒண்ணு இருக்குது. வைல்ட் கார்டு என்ட்ரில கொண்டு வாங்க. திருச்சி சாதனா இவங்கெல்லாம் தியாகிகள்லாம் வர்றதுக்கு நிறைய தியாகி கிடையாது. அவங்களதான் வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஆமா, காத்து கருப்பு கலைக்கு இவங்கெல்லாம் வந்து ரசிப்பாமா. ஏய் கேவலமா இருக்குடா உண்மையிலேயே. இந்த ஆஸ்கர் நீ போறியாடா, நீ தயவு செஞ்சு போவாதடா, கூப்பிட்டனா போவாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. நல்ல பையன், தமத்து பையனா வளர்ந்துட்டு இருக்கான். நீ வந்து உன்னை கூப்பிட்டாங்கன்னா நின்று தூக்கி பாடுறா பாடி ஜிம் பாடிடா அப்படின்றது என்ன சரியா? இவனை கூட நான் அனுப்ப மாட்டேங்க சத்தியமா அந்த ஷோக்கு. ஆனா 5 எபிசோடுக்கு 5வது சீசனுக்கு அதுக்கு அடுத்து நான் ட்ரை பண்ணேன். 6, 7, 8 ட்ரை பண்ணேன். பட் அப்பதான் அந்த ஆல்பம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பீக்ல இருந்த டைம் நான் வெளில தெரிஞ்சு நிறைய பேருக்கு பண்ண. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பா போக மாட்டேன். அதுதான் அடுத்த கேள்வியா கேட்க. இப்ப நான் இந்த எபிசோட்ல அடுத்த எபிசோட் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் மோஸ்டா. பிகாஸ் காமன் மேனை வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரோம். ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், ஒரு நார்மல் கூலி வேலை செய்யறவங்களை ஏன் நீங்க உள்ள காஸ்ட் பண்ண மாட்டீங்க பிக் பாஸ்ல? அதுதான் என்னோட கேள்வினா. அதுவும் ஒண்ணு வந்து விஜய் டிவில நடிச்சிருந்தா சீரியல் நடிக்குதான் உள்ள எடுத்துப்பாங்களா, இல்லன்னா வந்து இந்த மாதிரி அசிங்கமா பேசுறவங்க எல்லாம் உள்ள எடுத்துப்பாங்களா? இப்ப நமக்கும் தோணுது. நான் இன்னொன்னு சொல்றேன், ஜிபி முத்து நாங்க அவரே கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில இருந்து வந்தவர் தான். அவரை நீங்க உள்ள கொண்டு வரும்போதே அவர் வந்து அந்த லெட்டர் எடுத்து வச்சு படிக்கிறது, அவரை தப்பிச்சு ஆனா வெளில ஓட்டாரு. அவர் கொஞ்ச நாள் நிக்கலன்னு வச்சுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் காஸ்டிங் இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம், பிக் பாஸ் டீம் ஒரு லெட்டர் எழுதி போட்டு நாங்க வேணா காஸ்டிங் பண்ணி தரோம், நல்ல காஸ்டிங்கா பண்ணி தரோம், என்ன தயவு செஞ்சு உங்க ஸ்டாண்டர்டை குறைச்சிக்காதீங்க. ரொம்ப ஸ்டாண்டர்ட் லோ ஆயிடுச்சு, பூவாயிடுச்சு. அது விஜய் டிவி உங்களுக்கு வந்து எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் அதர் சேனல்ஸை விட நீங்க வந்து டாப் லெவல்ல இருக்கிறீங்க. அது சீரியல்ஸ் ஆகட்டும், ஷோஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே அது வந்து உங்களுடைய குவாலிட்டியை நீங்களே கம்மி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஸ்பெஷலா இந்த எபிசோட்ல கம்ப்ளீட்டா இந்த சீசன்ல டோட்டலா காலி. நான் பண்ண லாஸ்ட் சாங் வந்து யார் நடிச்சது தெரியல, பிக் பாஸ் கதிரவன். நான் என்னோட பாட்டு எல்லாமே பண்ணது வந்து பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா தத்தா, அதுக்கப்புறம் சிவின் பண்ணிருந்தாங்க, கதிரவன். பிக் பாஸ் கிடையாது, அவரு சன் மியூசிக் கதிரவன். நம்ம கூட இருந்தவர் தான். பிக் பாஸ் போனதுனால நிறைய பேருக்கு பிக் பாஸ் கதிரவன் அவரை வச்சு பண்ணேன். அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் ஏன் சொன்ன, அதுக்கு இன்னொரு எபிசோட் போறோம் தனியா. எப்படி ஷூட் எடுத்தேன், ஷூட்ல என்னெல்லாம் அனுபவப்பட்டேன், கஷ்டங்கள் பட்டேன் அப்படின்னு.
அந்த மாதிரி இருக்கு. சரி, என்ன ஆஸ்கர் அனுப்பிச்சு விட்டுறோம் அவனை. அவன் பாவம் தலை தொங்கிடுச்சு அவனுக்கு. என்னடா என்னைய இல்ல விஜய் சேதுபதி இவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு அனுப்பிச்சிருவாரு கடைசியில. அவ்வளவுதான், வேற என்னன்னா வேற என்ன. இதோட இந்த ஒரு விளாக நாங்க முடிச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து பிக் பாஸ் சீசன் 9க்கான எங்களுடைய ஒரு சின்ன ட்ரை, எங்களுடைய ஒரு அட்வைஸ். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத உங்க விருப்பம். எவ்வளவு திறந்த போறது இல்ல, ஒண்ணும் மாற போறது இல்ல. சும்மா சரி நம்மளோட கருத்து சொன்ன அவ்வளவுதான் எங்களுக்கு மனசுல பட்டுச்சு. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கண்டெஸ்ட் எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படிங்கறதுதான். ஆட்டோ டிரைவர், ஆமா, அப்புறம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆமா ஆமா, இல்ல நார்மல் காமன் வேற என்ன எடுங்க, ஒரு ஹீரோயின் எடுங்க, நல்லா திறமை இருக்கவங்களை எடுங்க, ஒரு டான்சரை உள்ள கொண்டு வாங்க. இப்ப மணிச்சந்திரன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வேற யாருன்னா கேஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஆடிஷன்ஸ் வைங்க, ஆடிஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுங்க. இதுல எனக்கு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பட்டதுன்னா, ஒரு பையன் வந்து ஊர்ல இருந்து முட்டிக்கால் போட்டு போர்டு வச்சு நடந்துன்னு வருவான், சீசன்ல எடுங்க, பிக் பாஸ்ல எடுங்கன்னு. அதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. தயவு செஞ்சு மக்கள் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்களே வருத்துக்கிறீங்க. இங்க எல்லாமே ரெக்கமெண்டேஷன், இன்ஃபுளுன்ஸ். நீங்க பைத்தியகாரத்தனமா எதாவது பண்ணீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். நேத்து அப்பண்டமா விஜய் சேதுபதி ஒரு போய் சொன்னாரு, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஆனா உண்மையா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி தெரியும். முக்காவாசி 99% தெரியும். இப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ இல்ல, இந்த சீசனை பார்த்துட்டு நம்மளும் கிறுக்குத்தனமா தான் பண்ணலாம், ட்ரெண்டிங் ஆயிட்டா கூப்பிடுவாங்க, ட்ரெண்டிங் ஆயிட்டா கூப்பிடுவாங்கன்னு எடுக்காதீங்க. நீங்க என்ன மனசுல படுதோ அதை செய்யுங்க. உண்மையா உழைச்சிட்டே இருங்க, உங்களுக்கான விஷயம் தேடி வரும். அது அப்படிதான். என்ன பண்ணாலும் ஃபுல் ஹார்ட்டடா பண்ணுங்க. இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா மாதிரி விஷயத்த பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு, உங்க நல்லதுக்கு, உங்களோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணுங்க. மேல போலாமே தவிர நெகட்டிவா போறோம்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்ல கிறுக்குத்தனமா பண்ணோம்னு நினைச்சு ஒரு விஷயம் டவுனா கொண்டு போவாதீங்க, அவ்வளவுதான்.